கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட விஜயும் சாரும் சின்னதாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அவங்க வீட்டில் ரிங்கை சேஞ்ச் சேஞ்செல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. சாரு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஸோ அந்த டைமில் சின்ன 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 ரொமான்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கும். பட் அந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, 2 பேரும் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாரு சொல்லுவாங்க, சொன்னா கேளு விஜி, வேணாம் அப்படிம்பாங்க. எனக்கு வேணும், முடியவே முடியாது, ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. அப்படிம்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. நல்லா ஓடி பிடிச்சி சோஃபாவில் மூச்சு வாங்குற அளவுக்கு நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டு செம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க 2 பேரும் அந்த ரூமில். ஒரு பக்கம் ஸ்பீக்கரும் பாடிக்கிட்டே இருக்கும், சாங்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க 2 பேரும். ஒரு வழியாக விஜய் வந்து சாருவை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதும், ஏன்டி இப்படி என்னை ஓட விடுற? எவ்வளோ நேரம் ஒன்று பிடிக்க ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே மாட்டேங்கிற. இப்போது கிடச்சிட்ட பார்த்தியா, என்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்காத, அது முடியாத காரியம். ஸோ மாட்டினியா அவளை, இனிமேல் எங்கிட்டேருந்து ஓடணும்னு நீ ட்ரை பண்ணுவ. இதுக்கு மேலே நீ ஓடின அவ்வளோதான், ப்ளீஸ் ஓடாதடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட சொன்னதும் சாரு, அவ்வளோ சீக்கிரத்துக்கு நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்துக்கு கிடைக்க மாட்டியா? யார் சொன்னது? ஆல்ரெடி நீ எனக்கு கிடைச்சிட்ட, நீ கிடைக்காம போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலுமே நான் உனக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நீ ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிட்ட. ஸோ இனிமேல் நீ கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லவே இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை இந்த பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு விஜய் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கொஞ்சம் நெருக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏய் இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் உனக்கு டவுட்டாக இருக்கா? நீ எனக்கு கிடைக்காம போயிடுவ அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கா? அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு ப்ளீஸ், விளையாட்டு கூட அப்படி சொல்லாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டி நீ இல்லாமல், அந்த கஷ்டத்தை என்னால் சொல்ல முடியாது, அந்த கஷ்டத்தை என்னால் அனுபவிக்கவும் முடியாது, அந்த கஷ்டம் வருமேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை, அவ்வளோ பயமாக இருக்குது, ப்ளீஸ்டி விளையாட்டு கூட நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி பேசுவாங்க சாருக்கிட்ட. உடனே சாரு இருந்துட்டு, விஜய் நீ சும்மா சொன்னேன், அதுக்கெல்லாம் போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. இல்லை சாரு, நீ விளையாட்டு கூட அப்படி சொல்லாத, நீ எங்கே என்னை விட்டு தூரமாக போயிடுவியா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நீ வேற இப்படியெல்லாம் சொன்னா எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிடும் அப்படி சொல்லுவாங்க. நீயே போக சொன்னால் கூட நான் போக மாட்டேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படியெல்லாம் பயப்படுற? நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா? நீயே என்னை விட்டு போகணும்னு நினச்சா கூட குறவில் என்னை எரிச்சு கொன்னுடுவேனே தவிர உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொன்னாலும் நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. உன்னை கொண்டுட்டு நானும் வந்துடுவேன், அங்கேயும் நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடிப்பாவி, அப்போ என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க. ஓ, அப்போ நான் தான் உன் நிம்மதியை கெடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாரு கேட்பாங்க. நான் அப்படி சொல்லலை, என்னோட நிம்மதியை 2 மடங்கு ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தானே நீ வேறு மாதிரி சொன்ன, அதுக்குள்ளே வேறு மாதிரி சொல்கிற அப்படி சொல்லுவாங்க. சும்மா சொன்னேன், இப்போ என்ன அப்படி சொல்லுவாங்க. நீ சும்மா சொன்னியோ உண்மையே சொன்னியோ யாருக்கு தெரியும், போக போக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு, என்னடி உனக்கு போக போக தெரிய போகுது, என்ன தெரிய போகுது, இப்போ நான் காமிக்கிட்டுமா என்ன நடக்க போகுது, என்ன தெரிய போகுது அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. என்ன காட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லுவாங்க. என்ன வேணாம், நான் காட்டுவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன காட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் காட்டுவேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏண்டி அதுக்குள்ளே வேணான்ட்ட அப்படி சொல்லுவாங்க. உன்னோட பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ம், ஏன் ஏன் பார்வைக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. ஏய், என்ன பார்வை தெரியுமா? மன்மதனோட கலடி கண்ணில் தெரியும்டி, தாண்டவம் ஆடும்டி. நீ என்னடானா என்னோட கண்ணையே குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அது தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட பார்வையும் சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படி எல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரியே கேட்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. ஏய், இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, நீ அதுக்குள்ளே கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கு, நீ என்னடானா அசால்ட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்குது, கிளம்புறேன் என்ன வார்த்தை இப்படி சொல்லாம கணத்துல போட்டுக்கோ, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க, அதனால சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தா, பைப்பில் இங்கே ஜாலியாக நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ம் எனக்கு உன்னை பார்க்க வரணும்னு தோணலை, அதனால தானே. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுச்சு, அதனால தான். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ என்னை தேடி வருவ அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கணும், எல்லாம் எனக்கு கனவு மாதிரி தெரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளிடுவாங்க சாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. என்னடி இப்படி கிள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. அப்புறம் கனவு மாதிரி இருக்குன்னு சொன்னால, அதான் கனவா நனவான்னு உனக்கு காமிக்கணும்ல, அதனால தான் கிள்ளினேன் அப்படி சொல்லுவாங்க. அட்டி பாவி, வலிக்குதுடி அப்படி சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. சீரியஸாகவே வலிக்குதுடி அப்படி சொல்லுவாங்க. சுச்சோ, நான் ரொம்ப டைட்டாக கிள்ளிட்டனோ அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விடும்போதே வலிக்கும். வலிக்குதுடி அப்படி சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு இவங்க வலியில் நல்லா துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வலி எடுத்துன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனெல்லாம் ஒரு மாதிரி போகும்ல வலியில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாரு அவங்க பக்கத்தில் நைஸாக போய் அவங்களுக்கு அந்த கிள்ளுன இடத்துல ஒரு கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதும் இவங்கள அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இன்னும் வலி சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் வலி சரியாகலை அப்படின்ட்டு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு கிஸ் பண்ணுவாங்க. இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2, 3 கிஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அவங்க அதே பதில் தான் சொல்லுவாங்க. இல்லை இன்னும் வலிக்குது அப்படி சொல்லுவாங்க. ஓஹோ, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாரு கேட்பாங்க. ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வலி அவங்கள பொறுத்த வரைக்கும் கிள்ன இடத்துல வலி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வலிக்குது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெஞ்சில் கிஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய இந்த கழுத்துக்கு கீழே அவங்க கிஸ் பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. சாரு வந்துட்டு முத்தம் கொடுத்ததும் அவங்களுக்கு அந்த வலி போயிடும். அந்த முத்தத்தில் விஜய்க்கு அந்த இருக்கிற பெயின் இதெல்லாம் எதுவும் தெரியாது. அந்த அந்த முத்தம் கொடுத்ததும் அவங்க அவருடைய ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி, அதாவது அந்த வலியில் துடிச்சிட்ருப்பாங்க இல்லையா, அது இல்லாத நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வலியெல்லாம் போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணதும் இவங்க சாரு என்ன பண்ணுவாங்கன்னா, அகைன் கிஸ் பண்ணுவாங்க கழுத்தில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டு கழுத்து ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கழுத்துக்கு கீழே நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக காதுக்கிட்ட போய் காதை கடிப்பாங்க. இந்த காது கடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெயின் இருக்காது. அவங்கள இன்னும் டெம்ப்ட் ஆக்குவாங்க. சாரு விஜயை இன்னும் டெம்ப்ட் ஆக்குவாங்க. அந்த ஸ்பரிசம், அந்த முத்தம், அந்த காதை கடிக்கிறது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்வால்வ் ஆகி அவங்க அவங்களோட சுயநிலவிலே இருக்க மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே நல்லா டெம்ப்ட் ஆகி, அதாவது சாரு கொடுக்குற அந்த முத்தத்தில் அவங்க நல்லா டெம்ப்ட் ஆகி அவங்களையும் மறந்து
அந்த சோஃபாவுல 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க மொத்தத்தில. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ சாரு ஏதோ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விஜய் ஏதோ சொல்ல வருவாங்க. ஆனா, சாரு அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கன்டினியூஸா முத்தம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்லா டெம்ப்ட் ஆயி விஜயும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா, முத்தம் குடுப்பாங்க. ஸோ, அவங்க ஓரளவுக்கு முத்த மழையெல்லாம் பொழிஞ்சதுக்கப்புறமா, நம்மளுடைய விஜய் அப்படியே சாருவ ஏந்திக்கிட்டு, அவங்களோட பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க சாருவ. ஸோ, அப்போ ஒரு சாங்ஸ் வேற ஓடிட்டுருக்கும். ஆல்ரெடி அங்க சாங்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ, இந்த டைம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அதில ஒரு சாங் ஓடிட்டுருக்கும். அது என்ன சாங்கு அப்படின்னா, "உனக்குள் நானே ஒரு உயிரே உள்ளதை நான் சொல்லவா? வருடும் மனதில் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா?" ஸோ, அந்த சாங்ஸ் நல்லா ஓடிட்டுருக்கும். டைமிங்க்கு. சிச்சுவேஷன் சாங் மாரி ஓடிட்டுருக்கும். ஸோ, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள அழகா தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல பெட்ல படுக்க வச்சு, ஸோ அவங்களோட முத்த மழைய அவங்களோட காதலோடயே அகைன் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து 2 பேருமே ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இந்த டைம் 2 பேரும் விரும்பி, இஷ்டப்பட்டு அவங்களோட காதல்ல 2 பேரும் காதல் மழையில நனைவாங்க. ஸோ 2 பேருமே ஹேப்பியா என்ஜாய் பண்ணி, ரொம்பவும் சந்தோஷமா அந்த நேரத்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்க. நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் சொல்லுவாங்க, "ஆ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ், ஸ்பெஷல் உணர்வுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எல்லாமே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சிருக்கு. நீ வரல அப்படின்னா இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீ வந்ததுனால ஐ அம் ஸோ ஹாப்பி அண்டு ரொம்பவே எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அப்போ சாரு சொல்லுவாங்க, "எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நானே சந்தேகத்தில் இருந்தேன். கிடைக்கும்போது நான் எப்படி அதை நழுவ விடுவேன்? ஸோ அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அடி பாவி! ஓ! இவ்வளோ நாளா இந்த மாரி நாளுக்கெல்லாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா. ஏன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உன் மேலே இருக்கிற அந்த பாசம் ஒரு துளி கூட குறையவே மாட்டேங்குது. நாளுக்கு நாளுக்கு அதிகமாயிட்டு இருக்கே தவிர, ஒரு செகண்ட் கூட குறைய மாட்டேங்குது. உன் மேல கோவம் வரும். சண்டை போடுவேன். ஆனா கோவம், சண்டையெல்லாம் உன் மேல இருக்கிற அன்பு குறைக்கிறதுக்காக கிடையாது. இன்னும் உன் மேல அதிகமா அன்பு வந்ததுனால தான் என்னவோ எனக்கு உன் மேல கோவம் வருது, சண்டை வருது. ஏன்னு தெரியல. அந்த சண்டையில கூட நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நான் உன்னை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். என்னால உன் கூட ரொம்ப நேரம் சண்டையெல்லாம் போட முடியாது. உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட விலகி இருக்க முடியாது. நான் உன் கூடவே எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. உடனே விஜய், "எனக்கும் அதே ஆசை தான். நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு" சொல்லிட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணி அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த கைகளும், அவங்களோட கண்களும், அவங்களோட உதடுகளும் பேசிட்டு இருக்கும். ஸோ நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு, "சரி நம்ம எங்கேயாச்சும் வெளில போலாமா?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க விஜய். "போலாமே, அதனால என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு 2 பேரும் வெளில கிளம்புவாங்க. ஸோ வெளில கிளம்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஃபுட்டு, அப்புறம் பிடிச்ச இடத்துக்கு போய் சுற்றி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க விஜயும் அண்டு சாருவும். எவ்வளோ மெமரீஸை கிரியேட் பண்ண முடியுமோ, அதாவது வெளியில போறது, வர்றது, பிடிச்சது சாப்பிட்றது, 2 பேர் சேர்ந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். பிடிச்சது சாப்பிடுவாங்க, பிடிச்ச இடத்துக்கு போவாங்க. வேற லெவல் அந்த டே ஃபுல்லாவே அவங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா போகும்.
சரின்ட்டு போயிட்டு ஒரு வழியாக ஈவினிங் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே கதவு திறந்து வந்து பார்த்ததுமே நம்மளுடைய புவனேஸ்வரியும் பிரேமாவும் சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி லுக் விட்டு பார்த்துட்ருப்பாங்க இவங்க 2 பேரையும். இவங்க கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே வருவாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துட்ருப்பாங்க. உட்காந்துருந்துட்டு, "ஏய், நீங்கள் 2 பேரும் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. "நாங்கள் வந்தது இருக்கட்டும், இன்னைக்கு நீ உடம்புக்கு முடியலன்னு தானே லீவ் போட்ட?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா லீவ் போட்டேன்? இல்லையே, கொஞ்சம் வெளில போகிறேன்னு சொல்லி தானே லீவ் போட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. "அப்படி எதுவும் என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, உடம்பு சரியில்லைன்னு தானே லீவ் போட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய், இல்லை இல்லை, நான் வெளில போகிறேன்னு சொல்லி தான் லீவ் போட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய், என்கிட்ட நீ பொய் சொல்லாத, லீவை போட்டுட்டு 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. "ஓ, அப்படியா சொன்னேன்? உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்." இருக்காதே." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்குது. ரூம் எல்லாம் என்ன ஏதோ நடந்திருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய், என்ன என்ன மாதிரி நடந்துச்சு? சும்மா நான் படுத்து தான் இருந்தேன். திடீர்னு வந்தா சரி வெளில போகலான்னு கேட்டால் நாங்கள் 2 பேரும் சரின்னு சும்மா வெளில போய் சாப்பிட்டுட்டு சும்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏன் இதில் என்ன தப்பு? போகக்கூடாதா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ போனதில் நான் எதுவும் குறை சொல்லலையே. ஆனால் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு இப்போது நீங்கள் 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியுது." அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே பிரேமா இருந்துட்டு, "ஏய், விடுறி, இப்போ தானே ஓரளவுக்கு சேர்ந்துருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு விடுங்க. என்னடி என்னென்ன பண்ணீங்க? எங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விஜய், "இந்தா ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு, போடி போ." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடனே இவங்களை சமாதானப்படுத்தி, "அப்பா, இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே என்னோட உயிர் போயிட்டு வந்துடும் போலடே சாமி, இவங்க இவங்க தொல்லை தாங்க முடியலையே." அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, "வாவ், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை ஏதோ வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஓ, இது நல்லா இருக்கே, ஓ இது நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கே." அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த திங்ஸை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம விஜயும் சாரும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சும்மா சின்னதாக ஐ கான்டாக்டில் சின்னதாக ஒரு லுக்கு விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. இவங்க அவங்கள பார்க்குறது, அவங்க இவங்கள பார்க்குறது, கஞ்சாடைகளே எல்லாம் பேசுகிறது, எப்படியெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி இதை நோட் பண்ணிவிட்டு உடனே இருந்துக்கிட்டு பிரேமா கிட்ட, "ஏய், அங்கே பாரு, நம்ம 2 பேர் இங்கே இருக்கோம், ஆனால் அவங்க 2 பேர் மட்டும் வேறு உலகத்தில் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க உடனே திரும்பி பார்த்தா அவங்க 2 பேர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த விரல்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த கண் ஜாடையில் பேசிக்கிட்டு விரலில் பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு சொன்னதும் டக்குன்னு அவங்க கான்சியஸ்க்கு வருவாங்க. கான்சியஸ்க்கு வந்தால் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. ஆ ஆ ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ எதை சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க விஜய். இல்லை, நீ வாங்கிட்டு வந்தல்ல, அதை தான் சொன்னேன், அவ்வளோ காட்சியாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ பரவாயில்ல போ, சரி சரி, நல்லா பாரு நல்லா பாரு." அப்படி சொல்லுவாங்க. பார்க்குறோண்டி, பார்க்குறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. சரி, சரி, நைட்டுக்கு டின்னர் என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்லிப்பாங்க. "இப்போ தானே நீ வெளில போயிட்டு வந்த, அதுக்குள்ளே உனக்கு டின்னர் வேணுமா?" அப்படி சொல்லுவேன். "இல்லை, கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்கல்ல, ஸோ நம்ம சாப்பாடு வைக்காமல் எப்படி அனுப்ப முடியும்?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "கம்மா, நீ இன்னைக்கு இங்கேயே இருந்துறேன், எதுக்கு போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. "என்னதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளோட புவனேஸ்வரி. "இல்லை, வந்தும் டயர்டாக இருப்பா, எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு, இன்றைக்கி இங்கே இருக்கட்டுமே, நாளைக்கு வேணுமா ஏஞ்சி போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே 2 பேருக்கு சிரிப்பு வந்துடும், புவனேஸ்வருக்கும் பிரேமாவுக்கும். அவங்க உடனே இருந்துக்கிட்டு, "என்ன பேசுகிற?" அப்படிம்பாங்க. இல்லடி, நீ டயர்டாக இருப்பல்ல, ஸோ போயிட்டு வந்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பல்ல, அதனால் இங்கே இருன்னு சொன்னேன், ஏன் தப்பாக ஏன் இங்கே இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "அப்படி இல்லை, கம்முனு இரு." அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. "ஏய், என்ன இப்போது புவனேஸ்வரி, நீ சொல்ல, இருக்கிறதுல எதுவும் தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த தப்பும் இல்லை,
இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. அதானே அவங்களே சொல்லிட்டாங்களே, ஏன் நீ எங்கள் வீட்லலாம் தங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் நான் கிளம்புறேன், வீட்டில் தேடுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் இரேண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க கஞ்சாடையில் பேசுவாங்க. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு நம்மளால ஏதோ விட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். உண்மை தானேங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இதில் என்ஜாய்மெண்ட் அவங்க 2 பேருக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் புவனேஸ்வரியும் பிரேமாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க 2 பேரும் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. ஏய் இருன்னு இவங்க கஞ்சாலே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.